வெல்கம் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரிட்ஸ். ஓகேங்களா? ஸோ கிரிட்ஸில் 3 டைப் இருக்குது. ஒன்று சிங்கிள் கிரிட், டபுள் கிரிட், ட்ரிபிள் கிரிட். ஓகேங்களா? ஸோ 3 டைப்ஸ்: சிங்கிள், டபுள், ட்ரிபிள். ஸோ இது 3 டைப் இருக்குது. ஸோ கிரிட்ஸ்னால் என்ன அப்படின்னா லைன்ஸ், செக்குடு லைன். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம செக்குடு லைன் கொடுக்குறோம் அப்படின்னா இது சிங்கிள் லைன் கொடுத்தா சிங்கிள் கிரிட். இதே டபுள் லைன்ஸ் வந்தது அப்படின்னா டபுள் கிரிட். ட்ரிபிள் லைன்ஸ் வந்ததுன்னா ட்ரிபிள் கிரிட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிசைன்ஸ் போட போகிறோம், செக்குடு மாதிரி அப்படி. ஓகேவா? ஸோ இதில் நம்ம சிங்கிள் கிரிட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பேட்டர்ன் போடணும் அப்படின்ட்டு நான் இங்கே சொல்கிறேன். ஸோ அந்த லைன்ஸ் தான் அப்படியே எல்லா பேட்டர்னுக்குமே வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னரில் ஒரு லைன் கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஈவனாக நம்ம லைன் கொடுக்கணும். ஸோ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கேப் வரும். இது எக்ஸாம்பிளுக்கு நான் போடுறேன் இந்த லைன். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்படி கொடுத்தாச்சுல. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு ஃபஸ்ட் ஒரு லைன், அதுக்கப்புறம் ஈவனாக லைன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேட்டர்ன், எக்ஸாம்பிள் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே வரும், பட் உள்ள டிசைன்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நான் இது எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். இதை அப்படியே நீங்கள் ரெக்கார்ட் நோட்டில் கூட இப்படி தான் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த லைன்ஸ் போடணும், அதுக்கப்புறம் வர டிசைன்ஸ்லாம் இப்படி வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பாக்ஸை தனித்தனியாக போடணும். நான் இதில் ஷீட்டில் போடுறதுனால இந்த மாதிரி கோட் போட்டிருக்கேன். பாக்ஸை நீங்கள் தனித்தனியாக போடணும். ஓகேவா? ஸோ ஓகே, நான் இப்போ இதுலேயே ஒரு 4 டிசைன் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஏன்னா நான் ஷீட் ஒரே ஷீட்டில் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதுலேயே ஒரு 4 டிசைன், இப்போ ஒரு செக்குடு போடுறேன்னா அதில் ஒரு 4 டிசைன் நான் போடுவேன். பட் ஆனால் நீங்கள் அது 4ஆக பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? ஒரே பாக்ஸில் அதே மாதிரி நான் சொல்லி கொடுக்குற மாதிரி போடக்கூடாது. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் சொல்லித்தரேன்னா அது ஒரு பாக்ஸ், இன்னொரு டிசைன் இதிலே சொல்லித்தரேன்னா அது இன்னொரு பாக்ஸ், அப்படி தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ நான் இதுலேயே இப்போ சொல்கிறேன், சின்ன எக்ஸாம்பிள், சின்ன டிசைன்ஸ் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸில் கீழே டாட் வைக்கிற மாதிரி ஒரு செக்குடு. ஓகேவா? இது ஒரு டிசைன். நெக்ஸ்ட் மேலே டாட் வைக்கிற மாதிரி இது இன்னொரு டிசைன். அதுக்கப்புறம் கீழே மேலே டாட் வைக்கிற மாதிரி இப்படி. இது 3rd டிசைன். அதுக்கப்புறம் கீழே மேலே போட்டிருக்கல்ல, ஓகே, நான் இதை போட்டிருக்கல்ல. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடு லெஃப்ட் ரைட் வைக்கிற மாதிரி இது ஒரு டிசைன். இது 4 டிசைன், 1 2 3 4 டிசைன். நெக்ஸ்ட்டு 4மே வைக்கிற மாதிரி எக்ஸ்க்கு சைடில் இப்படி. எப்படி இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் 4மே டாட் வைக்கிற மாதிரி வர்றது இன்னொரு 5 டிசைன். ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸ் போட்டிருக்குமா, இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு இந்த டாட் வைக்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே போடணும். அடுத்து இந்த டாட்டு 2வது டிசைன், இதே மாதிரி பாக்ஸ் போட்டு இந்த டாட்டு எங்கே மேலே வச்சுருக்கேன்னா அதே மாதிரி போடணும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு 3rd டிசைன், அதுக்கப்புறம் 4th டிசைன், அதுக்கப்புறம் 5th டிசைன். ஓகேவா? இப்போ இதுலேயே 5 டிசைன் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நான் ஒவ்வொன்றுத்தில் ஒவ்வொரு டிசைன் சொல்லி தருவேன். ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் போடணும். ஓகேவா?
ஓகே, நெக்ஸ்ட் டிசைனுக்கு செக்குடு போட்டாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த லைன்ஸ் இருக்குல்ல, இப்படி பார்த்தா மாதிரி ஒரு லைன்ஸ், இப்படி பார்த்தா மாதிரி ஒரு லைன்ஸ். இப்போது இங்கேருந்து இங்கே டாட் வச்சு நம்ம லைன் கொடுத்தோமா, ஸோ அதில் அம்ஸு கீழே வரும். இது ஃபுல்லாக வந்து அம்ஸ் போட போகிறோம். கீழே மட்டும் போடுறோம், மேலே போடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி அம்ஸ் போட்டோமா, இப்போ இந்த சைடில் இருக்க லைனுக்கு கீழே அம்ஸு அதே மாதிரி. ஓகே, அம்ஸ் போட்டாச்சு. இப்போ இதுலேயே வந்து 8 டிசைன் இருக்குது, 8 டிசைன் இருக்குது இந்த பேட்டர்ன்லேயே. ஸோ இதில் நான் வந்து 4 டிசைன் இதில் சொல்லித்தரேன். இதே மாதிரி இன்னும் நீங்கள் போட்டு இதில் 4 டிசைன் சொல்லித்தரேன். ஓகேவா? மொத்தம் 8 டிசைன் வரும். ஓகேவா? இந்த மெத்தடில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் டாட் வைக்கிற மாதிரி வரும். இது ஒரு டிசைன். நான் இதை பாதியாக போடுறேன்னா நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன் பாக்ஸை போட்டு இந்த அம்ஸை போட்டு ஃபுல்லாக டாட் வைக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா? இது சென்டரில் டாட் ஒரு டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து உள்ள ஸ்பைரல், இது செகண்ட் டிசைன். ஓகேவா? 1 2 டிசைன். நெக்ஸ்ட் வந்து 4 டாட். ஓகேவா? இது 3 டிசைன். நெக்ஸ்ட் வந்து ஆட் ஷேப்பு, டாட் வச்சு நம்ம இழுப்போம் இல்லையா, ஸோ இது 4 டிசைன். இது 4மே நீங்கள் தனித்தனியாக தான் போடணும். நான் வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் டிசைன்ஸ் நிறையா இருக்கிறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன். நான் இதெல்லாம் வந்து இதிலே போட்டு நான் ஃபில் பண்ணிட்டேன்னா இதோடு முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இன்னும் நிறையா டிசைன்ஸ் பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் நான் ஒன்றுத்துலேயும் நிறைய டிசைன்ஸ் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, இதே பேட்டர்ன் நீங்கள் போட்டு இதே மாதிரி வேறு ஒரு 4 டிசைன் இருக்குது. ஓகேவா? அதையும் நான் சொல்லி கொடுத்துறேன். ஸோ அதே மாதிரி சேம் பேட்டர்ன் போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் 2 டிசைன் இதில் சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் பார்ப்போம். மேலே லைன் சின்னதாக கொடுத்து இந்த மாதிரி ஒயின்ஸ்,
இந்த மாதிரி ஒயின்ஸ் போடணும். அடுத்து இன்னொரு டிசைன் என்ன அப்படின்னா 3 ஒயின்ஸ் வரா மாதிரி மேலேருந்து ஃபஸ்ட்டு 1, அதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி 3 ஒயின்ஸ். ஓகேவா? நான் இந்த மாதிரி பாதி பாதியாக போடுறேன், நீங்களும் அதே மாதிரி போடக்கூடாது, எல்லாமே தனித்தனியாக தான் நீங்கள் போடணும். ஓகேவா? நான் ஒரே ஷீட்டில் முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இப்படி சொல்லித்தரேன். நான் அதுக்கு தான் இதில் வந்து 4மே சொல்லித்தரல, 2ஆக சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஆஃப் பாக்ஸ் வர இடத்துல என்ன பண்ணோன்னா சென்டரில் 1, சைடில் 1, இப்படி தான் வரும். ஒன்று சைடில் மட்டும் வர மாதிரி. ஓகேவா? இது தனியாக இது தனியாக போடணும். அதே மாதிரி இது 4ல் தனித்தனியாக, இது 5 டிசைனும் தனித்தனியாக. ஓகேவா? ஸோ அடுத்த டிசைன் பார்க்கலாம். ஓகே, இதில் நம்ம என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா சேம் இதே பேட்டர்ன் அம்ஸ் போட்டிருக்கோம். அம்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு டிசைன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். கீழே குட்டியாக ஸ்பைரல் போட்டு இது மேலே அம்ஸ் கொடுத்து அப்புறம் சென்டரில் ஒயின்ஸ் மாதிரி சின்னதாக அப்படி கொடுத்து டாட். ஓகேவா? புரியுதா? அம்ஸு, ஸ்பைரலில் அம்ஸு, ஒயின்ஸு, டாட், இந்த மாதிரி. இந்த மாதிரி இடத்துல பாதி தான் வரும். இங்கே வெறும் ஒயின்ஸ் தான் வரும். வெறும் அம்ஸோடு முடிஞ்சிடுது. ஓகேவா? ஸோ அடுத்த டிசைன் எப்படி வரும்னா இதே தான், ஆனால் மேலே வர மாதிரி. இது கீழே வர மாதிரி, இது மேலே வர மாதிரி. புரியுதா? ஓகேவா? இது ஒரே டிசைன் கிடையாது, 2 டிசைன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது தனி, இது தனி. ஸோ கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. எல்லாத்துலேயுமே தனித்தனியாக நிறைய டிசைன் இருக்குது. கன்ஃபியூஷன் பண்ணியாமல் தனித்தனியாக போடுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டிசைன் சேம் அதே பேட்டர்ன், அதே மாதிரி இங்கே போட்டாச்சு அம்ஸு. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு டிசைன் தான் போட போகிறேன். இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த டைமண்ட் ஷேப் பாக்ஸ் இருக்கா, ஸோ இதில் உள்ளே வந்து இந்த மாதிரி கர்வ் போட போகிறேன். 4 பக்கம் இது உள்ளே வந்து இது வந்து பாதி இருக்கனால பாதி தான். ஓகேவா?
இந்த மாதிரி கொடுத்தாச்சா. இப்போது இந்த பாக்ஸில் நம்ம இந்த கர்வ் கொடுத்துருக்கல அதுக்குள்ளே வந்து போல்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து போல்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபில் பண்ண போகிறோம். போல்டும் பண்ணலாம், ஃபில்லும் ரெண்டும் ஒன்று தான். அவ்வளோதான், இந்த மாதிரி டிசைன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, இது அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக இந்த பாக்ஸை அவுட்லைன் கொடுக்கணும். ஓகேவா, நான் எல்லாத்துலேயும் பென்சிலில் கொடுத்துருக்கேன்ல, இது நீங்கள் தனித்தனியாக தான் போடணும். ரெக்கார்ட் நோட்டில் போடும்போது இவ்வளோ தவுளோண்டு கேப்லாம் இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு தான் நீங்கள் பாக்ஸே போடணும். ஓகேவா, நான் ஷீட்டில் போடுறதுனால உங்களுக்கு கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்த டிசைன் பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து ஜிக்ஸாக் வரும். ஓகேங்களா, ஸோ ஜிக்ஸாக்னால் லைனுக்கு பதில் நம்ம ஜிக்ஸாக் போடுவோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஜிக்ஸாக். பாக்ஸே வந்து ஜிக்ஸாக் மாதிரி தான். ஓகேவா, அதே மாதிரி இப்படி இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த ஜிக்ஸாக்குள்ளே என்ன வரும் அப்படின்னா ஸ்பைரல். சென்டரில் டாட். சென்டர்னால் எக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே டாட் வைப்போம். நெக்ஸ்ட் இன்னொரு டிசைன் வந்து டாட் மட்டும் சென்டரில். ஓகேவா, 2 டிசைன் சொல்லியிருக்கேன் இதில். ஓகேவா, ஓகே, அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் டிசைனில் வந்து செக்குடு தான், லைன்ஸ் போட்டாச்சு. ஸோ இந்த லைன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இப்போ ஒரு பாக்ஸில் நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு பாக்ஸ் எம்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் போட போகிறோம். இப்போ இங்கே 2 பாக்ஸ் இருக்கா, ஸோ இதில் நான் ஒரு பாக்ஸ் வந்து இப்படி ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிட்டேன். அப்போ இந்த பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்கணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு கீழே இப்போ 1 2 3 4 பாக்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கீழே இருக்க பாக்ஸை நம்ம ஃபில் பண்ணக்கூடாது, எம்டியாக இருக்கணும். அப்போ எம்டியாக இருக்கிற பாக்ஸ் கீழே ஃபில் பண்ணணும்.
அப்போது ஒரு பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணோம், இங்கே வந்து எம்டி. அப்போ இங்கே என்ன வரும்? ஃபில்லிங். அதே மாதிரி அடுத்து கீழே இப்போ இங்கே எம்டி, இங்கே ஃபில்லிங். அப்போ இங்கே என்ன வரும்? ஃபில்லிங் வரும். அதே மாதிரி இங்கே எம்டி, இங்கே ஃபில்லிங். அப்போ இங்கே எம்டி, இங்கே ஃபில்லிங். சின்ன பாக்ஸாக இருந்தாலும் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே கீழே இங்கே எம்டி, இங்கே ஃபில்லிங். இப்போ ஒன்று விட்டு போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கே ஃபில்லிங் வரும், எங்கே எம்டி வரும். Okay, next இங்கே எம்டி, இங்கே ஃபில்லிங். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன்று ஃபில் பண்ணும், ஒன்று எம்டி, இந்த மாதிரி செக்குடு பாக்ஸ் மாதிரி வரும். ஓகேவா? அடுத்த டிசைன் பார்ப்போம். ஓகே, அடுத்த டிசைனில் செக்குடு போட்டாச்சு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைன் மேலே ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைன் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 4 லைன் இருக்கா? இப்படி இந்த 4 லைனில் ஃபஸ்ட்டு ஒரு லைனில் சென்டரில் ஒரு டாட் வைக்கிறோம். இந்த டாட்டை முன்னுக்கும் பின்னுக்கும் இப்படி இழுத்து விடணும். ஸோ அதே மாதிரி இந்த லைன் இங்கே இப்படி. ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்க இப்படி பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னலாக எப்படி போடணும்னு சொல்கிறேன். ஸோ எல்லா பாக்ஸ் லைன்ஸ்லேயும் இப்படி போடணும். டாட் வச்சுட்டு இப்படி இப்படி ஒரு வாட்டி இழுத்து விடணும், இப்படி ஒரு வாட்டி இழுத்து விடணும். ஓகேவா? ஸோ ப்ரொஃபஷ்னலாக போடணும் அப்படின்னா இந்த லைன் மேலே இப்படி மெலிசா லைன் கொடுத்து அப்படியே போல்ட் பண்ணிவிட்டு அப்படியே மெலிசா. ஓகேவா? இந்த மாதிரி இழுத்து விடலாம். இந்த எக்ஸ் மாதிரி இடத்துல சின்னதாக இருக்கு இல்லையா, இங்கே என்ன பண்ணோம்? டாட் மட்டும் வச்சு இப்படி எடுத்து விட்டுணும். பெரிய லைனாக இருந்தால் தான் சென்டராக வச்சு இருக்கணும். இது கீழே இருக்கனால
அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே ஒரு டிசைன் சொல்கிறேன் பாருங்கள். டாட்டு சென்டரில் டாட் வைக்கணும். இன்னொரு டிசைன் வந்து ஸ்பைரல். இதில் 2 டிசைன் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகேவா? இதில் 2 டிசைன் சொல்லியிருக்கேன். இது நீங்கள் தனித்தனியாக தான் போடணும். ஓகேவா? ஸோ இதே பேட்டர்னில் இன்னும் ஒரு 3 டிசைன் இருக்குது. அது நம்ம 3மே தனித்தனியாக தான் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் அதே பேட்டர்னில் போட்டாச்சு. ஸோ இதில் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா, இந்த எக்ஸ் மாதிரி வருது இல்லையா? ஸோ இந்த எக்ஸுக்கு சென்டரில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதில் வந்து வெறும் லைன் மட்டும் கொடுக்குறோம், ப்ளஸ் மாதிரி. ப்ளஸ் மாதிரி லைன் தான் கொடுக்குறோம். இதை நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம். இந்த போடலாம். ஃபஸ்ட்டு லைன்ஸை போட்டுட்டு இந்த ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு கூட இதை நீங்கள் போடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்த டிசைன் பார்ப்போம். சேம் அதே பேட்டர்ன். ஸோ அதே பேட்டர்னில் தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒன்று பார்ப்போம். இதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, இப்படி லீஃப் மாதிரி 4 பக்கம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த டாட் வச்சு நம்ம போட போகிறோம். டாட் வச்சும் போடலாம், இல்லை இப்படியும் போடலாம். ஸோ இது வந்து உடனே வராது, ப்ராக்டிஸ் பண்ண தான். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்ப்போம்.
ஓகே, அதே பேட்டர்ன். ஆனால் இதில் வந்து என்ன வரும் அப்படின்னா, இங்கே நம்ம லைன் மாதிரி ப்ளஸ் போட்டோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான், ஆனால் டாட் வரும். ஓகேவா, இந்த ப்ளஸில் டாட். ஓகேவா, ஸோ நீங்கள் டாட் வச்சு கூட இந்த மாதிரி லைன் போடலாம். இப்படி அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் போடணும். ஓகே, நம்ம லாஸ்ட் டிசைன் பார்ப்போம். ஓகே, லாஸ்ட் டிசைனில் எப்படி போடுவோம் அப்படின்னா, லைன் வந்து கொஞ்சம் கேப் நிறைய கொடுக்கணும். ஸோ இவ்வளோ கேப் கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னா, ஃபுல்லாக வந்து நம்ம ஒயின்ஸ் தான் போட போகிறோம். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒயின்ஸ் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு லைன்லேயும் ஒயின்ஸ் இப்படி. ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக கொடுத்துடணும். ஒரு லைன் சைடு மட்டும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒன் சைடு கொடுத்துட்டு இன்னொரு சைடு போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா,
அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ஒயின்ஸ் தான் வரும். ஸோ அதனால் நம்ம கேப் வந்து லைன்ஸ் கொஞ்சம் நிறைய விட்டால் தான் அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, சிங்கிள் க்ரீட்ஸ் வந்து முடிச்சாச்சு. ஸோ நம்ம நிறையா டிசைன்ஸ் பார்த்தோம் இதுக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ நான் இது ஒரே ஷீட்டில் போட்டனால இவ்வளோ தான் டிசைன் கிடையாது. நான் இதிலெல்லாம் நிறையா சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக போடும்போது 2 ஷீட் 3 ஷீட் கூட ஆகலாம். ஓகேவா? ஸோ போடும்போது ஒன்று ஒன்றும் பார்த்து போடுங்க. நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் போட ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ரஃப் நோட்டுன்னு ஒன்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ரஃப் நோட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் கோனில். ஓகேவா? ரஃப் நோட்டில் எதுக்குன்னா நம்ம கிளாஸ் பார்க்கும்போது அப்படியே நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அப்படியே டிசைன் சும்மா ரஃப்பில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டிசைனை அப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கோனில் போட்டு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.